அனைவருக்கும் வணக்கம். புகழ்பெற்ற தலைவர்கள் அப்படிங்கிற வரிசையில் இன்னைக்கு வகுப்பில் காமராசர் அவர்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். காமராசர் அவர்களை பற்றி ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க. புதிய சமச்சீர் புத்தகத்துலேயும் கொடுத்துருக்காங்க, பழைய சமச்சீர் புத்தகத்துலேயும் கொடுத்துருக்காங்க. புதிய சமச்சீர் புத்தகத்தில் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, 10ஆம் வகுப்பு வரலாறு பகுதியிலையும் கொடுத்துருக்காங்க. பழைய சமச்சீர் புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் காமராசரை பற்றி விளக்கமாக ஒரு பாடமாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய சமச்சீர் புத்தகத்திலேயே 10ஆம் வகுப்பில் வரலாறு பகுதியிலையும் காமராசர் ஐயாவை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்படி பல இடங்களில் இருக்கிற தகவலையெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி வகுப்பில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்குற தகவல் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற தகவல் தான். ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம வேறு எந்த தகவலையும் பார்க்க போகிறது இல்லைங்க. முதல்ல காமராசர் ஐயாவுக்கு இருக்கிற சிறப்பு பெயர்களை பார்த்துடலாம். காமராசர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் பல சிறப்பு பெயர்களை வாங்கியிருக்காருங்க. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், தன்னலமற்ற தலைவர், கல்விக்கண் திறந்த முதல்வர், இப்படி பல சிறப்பு பெயர்கள் காமராசர் ஐயாவுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட காமராசர் எங்கே பிறந்தார் அப்படின்னா விருதுநகரில் பிறந்திருக்காருங்க. விருதுநகரை முற்காலத்தில் விருதுப்பட்டின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி விருதுநகர்னு பேர், ஆனால் முற்காலத்தில் விருதுப்பட்டின்னு பேருங்க. அந்த விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அப்படிங்கிற தம்பதியர் இருந்தாங்க. அவங்களுக்கு மகனாகத்தான் காமராசர் பிறந்திருக்காரு. காமராசர் எப்போ பிறந்தாருன்னா 1903 ஜூலை 5 பிறந்தார். பிறந்த டேட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியங்க. 1903 ஜூலை 15 பிறந்தார். அடுத்தது காமராசருடைய இளமை காலம். இளமை காலம்னா ஒரு 5 வயசு 4 வயசு, அந்த வயசில் அவர் எப்படி இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். காமராசருடைய தாத்தாவை பொறுத்த வரைக்கும் அவர் நாட்டாண்மைக்காரராக இருந்திருக்காரு. அவர் பல வழக்குக்கு தீர்ப்பு கொடுக்க கிளம்பி போவார். கிளம்பி போகும்போது காமராசரையும் கையோடு கூட்டிகிட்டு போயிடுவாருங்களாம். காமராசர் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு தாத்தா எப்படியெல்லாம் வழக்கை நடத்துகிறாரு, எப்படி தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிப்பாராம். இப்படி கவனிக்க மாற்றல் அவருக்கு பிற்காலத்தில் பல புகழை சேர்த்துருக்குங்க. அடுத்து காமராசருடைய படிப்பு. காமராசருடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்தில் திண்ணைப்பள்ளியில் படிச்சிருக்காரு. திண்ணைப்பள்ளினா இந்த பால்வாடின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி திண்ணைப்பள்ளியில் தமிழ் எழுத்துக்களை முதல்ல படிச்சிருக்காரு. அ ஆ இ ஈ உ ஊ அந்த மாதிரி தமிழ் எழுத்துக்களை மட்டும் முதல்ல படிச்சிருக்காரு. அதற்கு பிறகு ஓராண்டு தமிழ் பாடத்தை படிச்சிருக்காருங்க. அப்புறமேட்டுக்கு உயர்நிலை பள்ளிக்கு போயிருக்காரு. ஆனால் 12 வயசு வரைக்கும் தான் அவர் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. 12 வயசில் அவரால் ஸ்கூலுக்கு போக முடியாத மாதிரி ஒரு நிலைமை உருவாயிருச்சு. அதனால் அவர் ஸ்கூலுக்கு போகலை. 12 வயசு வரைக்கும் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. காமராசர் ஐயாவுக்கு விடுதலை உணர்வு எப்படி வந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. காமராசர் ஐயா 7 வயசாக இருக்கும் பொழுது ஒரு சுவரொட்டியை பார்க்குறாரு. சுவரொட்டின்னா போஸ்டருங்க. ஒரு போஸ்டரை பார்க்குறாரு. அந்த போஸ்டரில் வந்தே மாதரம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இங்கே வந்து டைப்பிங் மிஸ்டேக்கு, கொஞ்சம் மாற்றிக்கோங்க. வந்தே மாதரம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்த காமராசர் ஐயாவுக்கு நாம்பளும் இந்திய விடுதலைக்காக போராடணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது. காமராசர் ஐயா படிக்க முடியலனாலும் அவருக்கு அரசியல் அறிவு அப்படிங்கிறது நிறையவே இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய அரசியல் அனுபவங்களை கற்றுக்கிட்டே இருந்தார். எப்படி கற்றுக்கிட்டாரு அப்படின்னா தினமும் செய்தித்தாள்களை படிப்பார். அரசியல் கூட்டங்களில் தலைவர்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் விருதுநகரில் மெய்கண்டான் புத்தகசாலை அப்படிங்கிற புத்தகசாலை இருந்ததுங்க. ஒரு லைப்ரரி இருந்தது. அந்த லைப்ரரிக்கு போயிட்டு அங்கே புகழ்பெற்ற தலைவர்களுடைய வரலாறு இருந்தது. அதை படித்து அந்த வரலாறை அடிப்படையாக வச்சு நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டாருங்க. லெனின், கரிபால்டி, நெப்போலியன் இவங்கெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற தலைவர்கள். இவங்க வரலாறை நாம் படித்தா கூட நமக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். இவருடைய அந்த படிப்பு தான் அவருக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கு. அடுத்து காமராசர் ஐயாவுடைய அரசியல் வாழ்வு. அரசியல் வாழ்வை பொறுத்த வரைக்கும் 1924 தான் அவர் காங்கிரஸில் முதல் முறையாக சேர்றாரு. 1924 வைக்கம் போராட்டம் நடக்குதுங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தந்தை பெரியார் அவர்கள் வைக்கத்துக்கு போய் அங்கே போராட்டம் பண்ணியிருப்பார். அந்த போராட்டத்தில் தான் காமராசர் அவர்கள் முதல் முறையாக கலந்துக்கிட்டார். அப்போ தான் காங்கிரஸ்லேயும் சேர்றாருங்க. அடுத்து 1929 தான் காங்கிரஸுடைய முழு நேர உறுப்பினராக மாறுறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா காங்கிரஸில் நடைபெற்ற பல போராட்டங்களில் கலந்துக்கிறாரு. 1930 உப்பு சத்தியாகிரகம் நடக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருச்சியிலிருந்து வேதாரண்யம் நோக்கி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துவாங்க. ராஜாஜி அவர்கள் அப்போ காங்கிரஸுடைய தலைவராக இருப்பார். அவர் தலைமையில் 100 தொண்டர்கள் நடைப்பயணமாக போய் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துவாங்க. அதில் காமராசரும் ஒருத்தராக இருப்பார். அதனால் காமராசரை ஆங்கில அரசு என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க.
2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைச்சிருவாங்க. இருந்தாலும் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவரை விடுதலை பண்ணிடுவாங்க. அடுத்தது 1937 தாங்க இவர் சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு. காங்கிரஸில் 1924 சேர்ந்தாலும் இவர் சட்டமன்ற உறுப்பினராக, அதாவது எலெக்ஷனில் போட்டிடுறது 1937 தான். ஏன்னா அப்போ தான் காங்கிரஸ் அரசியலில் குதிப்பாங்க. அப்போ இவர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு ஜெயிச்சிருவார். அடுத்தது 1939 தான் இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தலைவராக வந்துட்டார் பாருங்க. தலைவராக வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு பாயிண்ட்டை மாற்றி போட்டேன். ஸோ இங்கேயே சொல்லிடுறேன். காமராசர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக வர்றதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சியுடைய செயலாளராக மாறியிருப்பார். இவரை செயலாளராக நியமித்தவர் யாருன்னு பார்த்தா அப்போதைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள். சத்தியமூர்த்தி தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, காமராசருடைய கடுமையான உழைப்பை பார்த்துட்டு இவருக்கு செயலாளர் போஸ்ட்டை கொடுத்துருக்காரு. காமராசர் அவர்கள் சத்தியமூர்த்தியை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. காமராசருடைய அரசியல் குரு யாருன்னு கேட்பாங்க. திரு சத்தியமூர்த்தி அவர்கள். அடுத்தது 1939 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக காமராசர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த தலைவர் பதவியில் 12 ஆண்டுகள் இருந்திருக்காரு. 1940 என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் சில கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டம் நடத்த காந்திகிட்ட அனுமதி வாங்கிறதுக்காக வார்தாவுக்கு கிளம்புவார். அந்த விஷயம் ஆங்கில அரசுக்கு தெரிய வந்து அவரை பிடிச்சி வேலூரில் ஜெயிலில் போட்டுருவாங்க. அதற்கடுத்து 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிற போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்திலையும் காமராசர் கலந்துக்குவார். அதனால் அவரை ஜெயிலில் போட்டுருவாங்க. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அமராவதி அப்படிங்கிற இடத்துல சிறையில் அடைச்சிருவாங்க. இப்படி நிறைய போராட்டங்களில் காமராசர் கலந்துருக்காருங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் ரொம்ப கலந்துக்கிட்டாருங்க. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் பாருங்கள், 11 வருஷம் சிறையிலேயே இருந்திருக்காருங்க. அடுத்தது இந்தியா வந்து விடுதலை பெறுது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது சத்தியமூர்த்தி அவருடைய வீட்டில் காமராசர் மூவர்ண கொடியை ஏற்றுறாரு. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். காமராசர் ஐயா வந்து மூவர்ண கொடியை ஏற்றி விடுதலையை கொண்டாடி இருப்பார். ஆனால் எங்கன்னு பார்த்தா சத்தியமூர்த்தி ஐயாவுடைய வீட்டில் தான் கொண்டாடி இருப்பாங்க. தமிழ்நாட்டில் நிறைய முதலமைச்சர்கள் அந்த காலகட்டத்தில் உருவானாங்க. 1945 பிரகாசம் அவர் வந்து முதலமைச்சராக வந்தார். 1947 ஓமந்தூர் ராமசாமி அவர் வந்தாருங்க. 1949 குமாரசாமி வந்தாருங்க. இப்படி இந்த 3 பேரும் முதலமைச்சராக வர காரணம் காமராசர் ஐயா தான். காமராசர் ஐயா தான் இந்த 3 பேரையும் முதலமைச்சராகவே மாற்றிருக்காரு. காமராசர் ஐயாவே முதலமைச்சராகவும் மாறுறாரு. எப்படி மாறுறாருன்னா, 1954 ராஜாஜி வந்து முதலமைச்சர் போஸ்ட்லேருந்து வெளியே போயிடுவாருங்க. அப்போ தான் காமராசர் ஐயா வந்து முதலமைச்சராக அமருவார். 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருப்பார். அப்போ நிறைய சீர்திருத்தங்களை காமராசர் வந்து பண்ணியிருக்காருங்க. காமராசர் ஐயாவுடைய அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதாவது அமைச்சரவை அப்படின்னு பார்த்தாவே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் காமராசர் ஐயாவுடைய அமைச்சரவை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த திரு ஆர் வெங்கட்ராமன் அவர் வந்து காமராசர் ஐயாவுடைய அமைச்சரவையில் தொழில் அமைச்சராக இருந்திருக்காருங்க. அடுத்து திரு சி சுப்பிரமணியம் இவர் வந்து காமராசர் அவையில் வந்து கல்வி அமைச்சராக இருந்திருக்காங்க. இந்த 2 பேருமே ரொம்ப டேலண்டான தலைவர்கள். ஸோ இந்த தலைவர்கள்லாம் காமராசர் ஐயாவுடைய அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. காமராசர் ஐயா வந்து முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் நிறைய தொழில் முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்காருங்க. காமராசர் ஐயா முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் 2வது மற்றும் 3வது ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. 2வது ஐந்தாண்டு திட்டமும் 3வது ஐந்தாண்டு திட்டமும் கொண்டு வந்தாங்க. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாருங்க. காமராசர் ஐயா காலத்தில் நிறைய தொழில்துறை சார்ந்த திட்டங்களை போட்டிருக்காங்க. மின் திட்டங்கள் நிறைய உருவாக்கப்பட்டிருக்கு. நிறைய ரோடு போட்டிருக்காங்க. நிறைய தொழில் பேட்டைகள் அமைச்சிருக்காங்க. கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த இடங்களில் தொழில் பேட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் காமராசர் காலத்தில் தான் அமைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்டம் தோறும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் சிறிய தொழிற்பேட்டைகளும் அமைக்கப்பட்டிருக்குங்க. அடுத்தது வேளாண்மைக்காக காமராசர் ஐயா நிறைய பண்ணியிருக்காருங்க. நிறைய பாசன வசதிகளை பண்ணியிருக்காரு. நிறைய அணைகளை வந்து கட்டியிருக்காருங்க. காமராசர் ஐயா காலத்தில் தான் கூட்டுறவு இயக்கம் அப்படிங்கிறது வேறு ஒன்றி இருக்குது. இது ரொம்ப முக்கியங்க. கூட்டுறவு, அதாவது சொசைட்டின்னு சொல்லுவோம்ல, அது காமராசர் ஐயா காலத்தில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. தமிழகத்தில் கூட்டுறவு சங்கம் இல்லாத சிற்றூரே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு உருவாயிடுச்சு. காமராசர் ஐயா நெசவு தொழிலுக்காக பல திட்டங்களை தீட்டியிருக்காரு. நிறைய இடங்களில் தொழிற்சாலைகளை உருவாக்கியிருக்காங்க. நெய்வேலியில் நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை,
உதகமண்டலத்தில் இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை, கிண்டியில் இருக்கிற அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, பெரம்பூரில் இருக்கிற தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை, மேட்டூரில் இருக்கிற காகித தொழிற்சாலை, அடுத்து நிறைய சர்க்கரை ஆலைகள், சோடா உப்பு தொழிற்சாலை, சிமெண்ட் தொழிற்சாலை எல்லாமே காமராசர் ஐயா காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. இந்தளவுக்கு இண்டஸ்ட்ரியை நல்லா டெவலப் பண்ணியிருக்காருங்க. அடுத்து கல்வியிலையும் காமராசர் ஐயா பெரிய புரட்சியவே உண்டாக்கியிருக்காரு. காமராசர் ஐயா காலத்தில் கட்டாய கல்வி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது. அதாவது கட்டாயமாக படித்தாகணும் அப்படிங்கிறதா ரூல்ஸுங்க. காமராசர் ஐயாவுடைய நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி. ஒரு தெரு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தொடக்கப்பள்ளி இருக்கணும். ஒரு ஊர் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது காமராசர் ஐயாவுடைய நோக்கமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் காமராசர் ஐயா முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தது. 6000 தொடக்கப்பள்ளியை மூடிட்டாங்க. ஆனால் காமராசர் வந்த உடனே கல்விக்காக நிறைய முன்னெடுப்புகளை பண்ணுறாரு. 50,000 பள்ளிகளை நாடு முழுக்க திறக்க முடிவு பண்ணுறாருங்க. அந்த பள்ளிகளையும் எப்படி அமைக்கிறாருன்னா, குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே ஒரு பள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸை உருவாக்குறாரு. 1 மைல் அப்படிங்கிற தூரத்துக்குள்ளே ஆரம்ப பள்ளி இருக்கணும், 3 மைல் அப்படிங்கிற தூரத்தில் நடுநிலை பள்ளி இருக்கணும், 5 மைல் அப்படிங்கிற தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது கல்வித்துறையினுடைய ரூல்ஸாக இருக்குது. அதை உருவாக்கியவர் காமராசர். இங்கே நல்லா கவனிங்க, இது எல்லாமே மைல், கிலோமீட்டர் கிடையாது, எல்லாமே மைல் தான். ரூல்ஸை உருவாக்கின காமராசர் அவர்களே அந்த ரூல்ஸை மாணவர்களுக்காக மாற்றவும் செஞ்சுருக்காரு. பரமக்குடி அப்படிங்கிற இடத்துல தரைப்பாலம் இருக்குதுங்க. அந்த தரைப்பாலத்தால் மாணவர்கள் பள்ளிக்கு வர முடியாத மாதிரி ஆயிடுச்சு. கேட்டால் கல்வித்துறையுடைய ரூல்ஸை சொல்கிறாங்க. அப்போ காமராசர் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கை தடை இருந்தால் இந்த ரூல்ஸ் பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி அந்த ரூல்ஸையும் மாற்றி அமைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. 1956 மதிய உணவு திட்டத்தை காமராசர் ஐயா அறிமுகப்படுத்தினார். அந்த திட்டம்தான் பிற்காலத்தில் 1982 திரு எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டது. மதிய உணவு திட்டம் வேணால் ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். எந்த ஆண்டுன்னு கேட்க வேணால் வாய்ப்பு இருக்குது. அடுத்து மாணவர்கள் ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீருடை திட்டம், யூனிஃபார்ம் திட்டத்தை கொண்டு வந்தவரும் காமராசர் ஐயா தான். ஸ்கூலுடைய வேலை நாள் முன்ன 180 நாளாக இருந்தது, இப்போ 200 நாளாக மாற்றிட்டார், மாணவர்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. காமராசர் ஐயா முதலமைச்சராக வந்தபோது 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூலுக்கு அடிப்படை வசதியே இல்லாமல் இருந்தது. அதனால் காமராசர் என்ன பண்ணாருன்னா, 2 ஆண்டுகளில் 133 மாநாடுகள், அதாவது பள்ளி சீரமைப்பு மாநாடு அப்படிங்கிற மாநாடை நடத்துகிறாரு. 133 மாநாடு நடத்தியிருக்காரு. அந்த மாநாட்டின் மூலமாக பொதுமக்கள்கிட்டருந்து ஏராளமான நன்கொடைகளை வாங்குறாரு. அந்த நன்கொடைகளை வச்சு ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே காமராசர் செஞ்சு கொடுக்குறாருங்க. அந்த நன்கொடையை வச்சு உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி அப்படிங்கிறத கொண்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்விக்காகவும் காமராசர் நிறைய பண்ணியிருக்காருங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொழில்நுட்ப கல்லூரி அப்படிங்கிறத உருவாக்குறாரு. உடற்பயிற்சி கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி பள்ளி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி எல்லாமே திறக்கப்பட்டிருக்கு. தொழில் கல்லூரியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கடனளிக்க ஏற்பாடையும் பண்ணி கொடுத்துருக்காருங்க. காமராசர் ஐயா இந்தளவுக்கு கல்விக்கு பண்ணதுனால காமராசர் ஐயாவை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்ட்டு தந்தை பெரியார் பாராட்டியிருக்காருங்க. இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. காமராசர் ஐயாவை கல்விக்கண் திறந்தவர் என்று சொன்னவர் யார் அப்படின்னா தந்தை பெரியாருங்க. அடுத்தது காமராசர் ஐயா சமூகத்திற்காக செஞ்ச சில திட்டங்களை பார்ப்போம். சமூக முன்னேற்றத்திற்காக காமராசர் நிறைய பண்ணியிருக்காருங்க. குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருந்ததுங்க. அந்த சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60% கொடுக்கணும், 60% பங்கு சாகுபடி பண்ணுற தொழிலாளிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாருங்க. இவருடைய காலத்தில் தான் நிலச்சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. நில உச்ச வரம்பு 30 ஏக்கர், ஒரு ஆளுக்கு 30 ஏக்கர் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். அதனால் நிறைய நிலங்கள் அரசுக்கு கிடச்சிது. அதை எல்லாமே ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டாருங்க. நிறைய மக்களுக்காக போராடி இருக்காரு. மீனவர்கள், கருப்பு கட்டி காய்ச்சுபவர்கள், கைத்தறியாளர்கள், குயவர்கள் போன்ற சிறு தொழிலாளர்கள் அவங்களுக்கும் நலத்திட்டங்களை உருவாக்கியிருக்காருங்க. காமராசர் ஐயா செஞ்ச நலத்திட்டங்களில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா ஓய்வூதிய திட்டம், மக்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டங்க. காமராசர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய திட்டங்களை உருவாக்கியிருக்காரு. நகர்ப்புற வீடு கட்டும் திட்டம், இலவச மருத்துவ வசதி போன்றவை எல்லாமே அவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது.
அரசியலில் காமராசர் திட்டம் அல்லது கே திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். காமராசர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாருங்க. 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் வந்துருச்சு. அந்த போரில் இந்தியா தோல்வி அடைஞ்சிருச்சு. அதனால் மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு வந்தது. காங்கிரஸ் கட்சியுடைய மதிப்பு என்பது டவுன் ஆக ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் இடைத்தேர்தல் சிலவற்றில் காங்கிரஸ் கட்சி தோக்கவும் செஞ்சுது. அதனால் காமராசர் என்ன பண்ணுறாருன்னா, கட்சியில் முக்கியமான போஸ்ட்டில் இருக்கிற தலைவர்கள் அந்த பதவியை விட்டுட்டு மக்களுக்காக சேவை பண்ணணும், மக்கள் மத்தியில் நம்முடைய மதிப்பை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை உருவாக்குறாரு. அதுதான் காமராசர் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, போஸ்ட்டை உதறி தள்ளிட்டு மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக பாடுபடணும். அப்போ தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதாவது இவங்க பதவியை விரும்பாமல் மக்களுக்காக சேவை பண்ணுறாங்க அப்படிங்கிறத விரும்புவாங்க. அப்படிங்கிறது அடிப்படையில் காமராசர் ஐயா ஒரு திட்டத்தை உருவாக்குறாரு. அந்த திட்டம் தான் கே திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் காமராசர் முதலமைச்சராக இருந்தார் இல்லைங்களா, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார். ஸோ அதனால் அவரே முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்துட்டு கே திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. இதை நிறைய தலைவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி போன்ற தலைவர்கள் அனைவருமே மக்களுக்காக பாடுபடுறாங்க. இந்த திட்டத்தை கே திட்டம் சொல்லுவாங்க, இல்லைன்னா காமராசர் திட்டம் சொல்லுவாங்க. அகில இந்திய காங்கிரஸுடைய தலைவராக மாறுறாரு. அது எப்படின்னு பார்ப்போம். 1963 புவனேஸ்வர் அப்படிங்கிற நகரத்தில் காங்கிரஸுடைய மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக காமராசர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய லெவலில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக ஒரு தமிழர் போய் உட்கார்றாரு. அவர் தான் காமராசர். நிறைய வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறாருங்க. குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யா, கிழக்கு ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு போயிட்டு அந்த நாட்டில் எந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம நாட்டிலையும் அறிமுகப்படுத்துகிறாரு. காமராசர் ஐயாவுக்கு தலைவர்களை உருவாக்குபவர் அல்லது அரசை உருவாக்குபவர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. அது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1964 இறந்துருவார். நேரு இறந்த பிறகு அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற போட்டி காங்கிரஸுக்குள்ளே வரும். காங்கிரஸில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அடுத்த பிரதமர் நான் தான் அப்படின்னு போட்டி போடுவாங்க. இந்த சமயத்தில் லால் பகதூர் சாஸ்திரி அப்படிங்கிற தலைவரை காமராசர் ஐயா தான் மற்ற எல்லாத்திட்டையும் சொல்லி இவரை பிரதமராக போடலாம் அப்படிங்கிற ஒப்புதலை வாங்குவார். அப்போ லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராகவும் மாற்றிடுவாருங்க. ஆனால் லால் பகதூர் சாஸ்திரியும் 1966 தாஸ்கண்ட் அப்படிங்கிற இடத்துல இறந்துருவார். அதற்கு பிறகும் அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற போட்டி வரும். அந்த பிரச்சனையிலையும் காமராசர் தலையிட்டு இந்திரா காந்தியை பிரதமராக ஒரு மனை தான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி பண்ணிடுவாருங்க. ஸோ இப்படி 2 முறை இந்தியாவுடைய பிரதமர்களை உருவாக்கியதால் தலைவர்களை உருவாக்குபவர் அல்லது அரசை உருவாக்குபவர் அப்படின்னு காமராசரை அழைப்பாங்க. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க காமராசர் எப்போ இறந்தாருன்னா 1975 அக்டோபர் 2 இறந்துருவார். காமராசருக்கு தமிழ்நாடு அரசும் இந்திய அரசாங்கமும் நிறைய சிறப்புகளை பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் வச்சிடுறேங்க. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்காக நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். தினமும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றி. இந்த வீடியோவையும் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ நல்லா இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம், வேறு எதையும் எதிர்பார்க்குறதில்ல. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு போவோம். காமராசர் ஐயாவுக்காக இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் நிறைய பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மதுரையில் பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குதுங்க. அதற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பேர் சூட்டப்பட்டிருக்கு. காமராசர் ஐயாவுக்கு நடுவண் அரசாங்கம் 1976 பாரத ரத்னா அப்படிங்கிற விருதை வழங்கியிருக்காங்க. பாரத ரத்னா, அது தமிழில் இந்திய மாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. காமராசர் ஐயா வாழ்ந்த சென்னையில் இருந்த வீட்டையும் விருதுநகரில் இருந்த வீட்டையும் அரசுரிமையாக மாற்றி அதை நினைவு இல்லங்களாக மாற்றிட்டாங்க. காமராசர் ஐயாவுக்கு சென்னையில் மெரினா கடற்கரையில் சிலை வச்சுருக்காங்க. சென்னையில் உள்நாட்டு விமான நிலையம் இருக்குதுங்க. அதற்கு காமராசர் ஐயாவுடைய பேரை வச்சுருக்காங்க. நல்லா கவனிங்க, உள்நாட்டு விமான நிலையம் அப்படின்னா மட்டும்தான் காமராசர் ஐயாவுடைய பேர் போடணும். அதுவே பன்னாட்டு விமான நிலையம் அப்படின்னா அறிஞர் அண்ணாவுடைய பேரை வச்சுருக்காங்க. காமராசர் அவர்களுக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அதை 2/10/2000 திறந்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் ஆளுயர வெண்கல சிலை வச்சுருக்காங்க. தேனாம்பேட்டையில்
காமராசர் அரங்கம் அப்படிங்கிறத கட்டியிருக்காங்க. எல்லாத்த விட ஹைலைட்டாக தமிழ்நாடு அரசு காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. இவை எல்லாமே காமராசருக்காக இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் செஞ்ச சிறப்புகள். தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் நிறைய சிறப்புகளை பண்ணிட்டாங்க. ஆனால் பொதுமக்கள் ஆகிய நாமளும் காமராசர் ஐயாவுக்கு இன்னும் நிறைய சிறப்புகளை பண்ண வேண்டியிருக்கு. நம்முடைய குழந்தைகளுக்கு காமராசர் ஐயாவை பற்றி நம்ம நிறைய சொல்லித்தரணும். ஏன்னா காமராசர் ஐயா இல்லைனாவே இன்றைக்கி நம்மளாம் எப்படி இருந்திருப்போம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. குறிப்பாக என்ன கூட எடுத்துக்கோங்களேன். நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று ஒரு வீடியோ போடுறேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன், படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னா அதுக்கு காமராசர் ஐயா தான் காரணம். அவர் மட்டும் இலவச கல்வி அப்படிங்கிறத கொண்டு வராமல் இருந்தால் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்துருக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொண்டு வந்தவர், எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் காமராசர் ஐயா தான். அதனால் காமராசர் ஐயாவை பற்றி எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லுங்கள். அவருடைய புகழை என்றைக்குமே நிலைச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம அவருக்கு செய்கிற ஒரு மரியாதையாக இருக்கும். இந்த வீடியோவில் காமராசர் ஐயாவை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் இன்னொரு புகழ்பெற்ற தலைவரை பார்ப்போம்.